இந்த மாதிரி சாரீஸ் தான் மேடம் 30,000ல இருந்து மினிமம். இந்த மாதிரி ஃபுல் ஜரிகை சாரி 70 years ஓல்டு இந்த சாரி இருக்குங்க மேடம். 30,000 to 60,000 வரைக்குமே போகுங்க மேடம். இப்ப கிழிஞ்ச சாரி எல்லாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் இதுல இருந்து? பழைய பட்டு புடவையில வெள்ளி ஜரிகை இருக்குங்க மேடம். அதுக்காக தான் நம்ம பட்டு சாரியே எடுக்கிறது மேடம். அதை உருக்கி நீங்க வெள்ளியா கன்வெர்ட் பண்ணிடுவோம். வெள்ளி ஜரிகையா இருந்தா தராட்டி நம்மள்ட்ட கேளுங்க, எதனால நம்ம பண்ணி தரோம். செம்பு பிளாஸ்டிக் எடுக்கிறதுலன்னு எல்லா இதுலயுமே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய பட்டு சாரிக்கெல்லாம் வந்து அமௌண்டா கொடுக்குறாங்க. உங்க வீட்டுல பழைய கிழிஞ்ச சாரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, இங்க வந்து நீங்க அமௌண்டாவே நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில போத்தீஸுக்கு அப்படியே இந்த சைட் நேரா வந்தீங்கன்னா முருகன் இட்லி கடைக்கு ஆப்போசிட்ல இங்க இருந்து 2வது கடை தாங்க. சோ உள்ள போய் நம்ம அவங்க என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சோ ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷமா இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நம்ம பழைய பட்டு புடவைலாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 60,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். வெள்ளி ஜரிகையோட தரத்துக்கு தகுந்த மாதிரி 500 ரூபாயில இருந்து 60,000 வரைக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். ஓகே சார். இப்போ வந்து நம்ம புடவைய பார்த்த உடனேயுமே நீங்க அதோட வேல்யூ சொல்லிடுறீங்க இல்லையா? அது எந்த மாதிரி எதை வச்சு சொல்றீங்க நீங்க? ஜரிகை குவாண்டிட்டி வித் குவாலிட்டி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் மேடம். ஓகே சார். டெஸ்ட் பண்றது வந்து இப்போ இங்க வந்து டெஸ்ட் பண்ணனும். சப்போஸ் நம்ம வெளியூர்ல இருக்கோம் அப்படினா எந்த மாதிரி சார்? வெளியூர்ல இருக்கீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சாவே போதும். ஜஸ்ட் போட்டோ அனுப்பிச்சீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆல்மோஸ்ட் ரீப்ளே பண்ணிடுவோம். ஜஸ்ட் உங்க வீட்லயே வந்து எடுக்கணும்னாலும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்க ஸ்பாட்லயே வந்து பாத்துருவோம். எடுத்த உடனே பணம் கொடுத்து எடுத்துக்குவோம் மேடம். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்குள்ள இங்கதான் பிரான்ச் இருக்கா இல்ல வேற எங்கேயும் வச்சிருக்கீங்க? மதுரையில நமக்கு ஒரே பிரான்ச் தான் இருக்கு மேடம். மதுரையில போத்தீஸ் பக்கத்துல ஒரே பிரான்ச் தான் இருக்குங்க. நமக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல 4-5 பிரான்ச் இருக்குங்க மேடம். ஓகே. இப்போ வந்து 50,000 80,000 எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க மேடம். 50,000 60,000 சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு. 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி ரொம்ப ஓல்டு. அதாவது பாத்தீங்கன்னா நூல்ல ஜருகை நெஞ்சிருப்பாங்க மேடம். இந்த மாதிரி சாரீஸ் தான் மேடம் 30,000ல இருந்து மினிமம். இந்த மாதிரி ஃபுல் ஜருகை சாரி 70 years ஓல்டு இந்த சாரி இருக்கும் மேடம். 30,000 to 60,000 வரைக்குமே போகுங்க மேடம். தேய்ச்சி பார்த்தாவே தெரியும் மேடம். பியூர் நல்ல பியூர் ஒயிட் கலராகவே வரும். அதனாலதான் சொல்றது பழைய பட்டு புடவை ரொம்ப பழசு வந்து நல்ல குவாலிட்டியாவே இருக்கும். இதோட ஒயிட் எந்த இதுவுமே வராதுங்க மேடம். அதனாலதான் இதுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸட் பிரைஸா இல்ல சேஞ்ச் மார்க்கெட்டை பொறுத்து மாறும் மேடம். அதாவது வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 90 ரூபா 95 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போ 125 125 வரைக்குமே போகுது. அதை வச்சுதான் நம்ம கோட் பண்ணுவோம். அதை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி தான் எடுப்போம் மேடம். பெஸ்டான பிரைஸ்க்கு எடுத்துக்குவோம் மேடம். இப்ப இந்த காப்பர் ஜரி எல்லாம் கொண்டு வந்தா எடுத்துக்க மாட்டீங்க, எதனால? காப்பர் எடுக்க மாட்டோம் மேடம். காப்பர் நம்ம ஒர்க்கே பண்றது இல்ல மேடம். ஆமா மேடம், ரீசைக்ளிங் பண்றோம். ஒன்லி இந்த மாதிரி வெள்ளி ஜரிகை மட்டும் தான் எடுப்போம் மேடம். கஸ்டமர்னால நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க சார்? ஏன்னா நிறைய பேர் இந்த இது வந்து நிறைய பேருக்கு புரியாது இல்லையா, நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. சோ அது மூலமா நீங்க ஃபேஸ் பண்றீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விளம்பரம் கொடுக்குறோம்னா அந்த விளம்பரத்தை பார்த்து கஸ்டமர் வராங்க. ஒரு 5 சாரி 6 சாரி 7 சாரி பட்டு சாரினாவே போகுங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ஜருகை தான் போகுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து அங்க வந்து என்னங்க நீங்க விளம்பரத்துல ஒண்ணு போடுறீங்க அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நமக்கு ரொம்பவே இதா இருக்கும். விளம்பரத்துல ஒண்ணு போடுறீங்க, இங்க வந்தா ஒண்ணு சொல்றீங்க. அதாவது வெள்ளி ஜரிகையா இருந்தா தராட்டி நம்மள்ட்ட கேளுங்க, எதனால நம்ம பண்ணி தரோம். செம்பு பிளாஸ்டிக் எடுக்கிறதுலன்னு எல்லா இதுலயுமே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோங்க. 5 சாரி 6 சாரி வெளியூர்ல இருந்து கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்மளால முடிஞ்சதை இது பண்ணுவாங்க. அவ்வளவுதான் மேடம். இப்ப இது என்ன ஸ்டோன்? இது நீங்க பண்றதுக்கு மட்டும் வச்சிருக்கீங்களா இல்ல நாங்க நார்மலா நீங்க கிச்சன்ல நீங்க முன்னாடி பாத்திருப்பீங்க, இப்ப இருக்கிறது டவுட் தான். முன்னாடி கிச்சன்ல எல்லாம் பாத்திருப்பீங்களா கடப்பாக்கல், அந்த ஸ்டோன் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ரப் பண்ணி பார்க்கலாம். லைட்டா வந்து ஒரு டிராப் ஆயில் ஊத்திட்டு நல்லா துணியை தொடச்சிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒயிட் கலர் வரும். ஒயிட் கலர் வந்துச்சுன்னா போங்க. செம்பு இல்ல கலரே வரல அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கவே மாட்டோம். ஆமா மேடம்.
சோ இப்ப கிழிஞ்ச saree எல்லாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் இதுல இருந்து? பழைய பட்டு புடவையில வெள்ளி ஜரிகை இருக்குங்க மேடம், அதுக்காக தான் நம்ம பட்டு சாரியே எடுக்கிறது மேடம். ஓ, அத உருக்கி நீங்க வெள்ளியா ஆமாங்க கன்வெர்ட் மேடம், பண்ணி. கன்வெர்ட் பண்ணிடுவோம். சோ இப்ப மதுரையில போத்தீஸ் கிட்ட நம்ம கடை இருக்குன்றது தெரியும் சார், பட் எக்ஸாக்ட் லொகேஷன் மக்களுக்கு சொல்லிடுறீங்க? மதுரை போத்தீஸ் பக்கத்துல மேடம், முருகன் இட்லி கடைக்கு ஆப்போசிட்ல கமாண்டிங் ஆபீசர் 2வது சந்தில உள்ள வந்தவனுமே நம்ம கடை 2வது கடைங்க. வெளியில பார்த்தாலுமே ஏ போர்டு இருக்குங்க, விப்கோ பேக் கடை இருக்கும், ஏ போர்டு இருக்குங்க, ஏ போர்டு பார்த்தாவே தெரியும். உள்ள 2வது கடை தாங்க மேடம். அது இல்லாம கேட்டாவே சொல்லிடுவாங்க ஓரளவு. அதாவது வந்து என்ன சொல்றது மேடம், அதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்தா இது எப்படி உண்மையா, நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இது உண்மையா, இது எப்படி நாங்க நம்புறது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா ஜரிகை வெள்ளி ஜரிகையா இருந்தா கண்டிப்பா நீங்க என்கிட்ட ஹானஸ்டா கேட்கலாம், இது வெள்ளி ஜரிகை தானே சார், ஜரிகை இவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, நீங்க இவ்வளவு தரலாமே, அந்த மாதிரி நீங்க ஹானஸ்டாவே கேட்கலாம் நம்மகிட்ட. ஓகே ஓகே. சோ இங்க ஏமாத்துறதுக்கோ ஃபேக்கா போடுறதுக்கோ இங்க எதுவுமே இல்லைங்க, எல்லாமே லைவா நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். வந்ததுல இருந்து கஸ்டமர்ஸும் வந்து அடுத்த நிமிஷம் அவங்க 2 சாரி கொண்டு வராங்க, அதுல ஒரு சாரி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இது வந்து நார்மல், இது வந்து எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே வந்து அவங்க சாரிக்கான பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. 500ல இருந்து 60,000 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அது ஜரி குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் பார்த்து தான் எடுத்துக்கிருவாங்க. நீங்க வந்து வீடியோல ரேண்டமா பார்த்துட்டு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காமயே நேரடியா வருவீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும். என்னன்னா அவங்க நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், வீட்லயே செக் பண்ணி பார்க்கலாம், இல்ல போட்டோஸ் அனுப்புனீங்கனாலே அது மூலமாவே அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க அலையணும்ன்ற அவசியமே இல்ல. இல்ல வீட்ல வந்து எடுத்துக்கிறதுனாலுமே அவங்க வந்து எடுத்துட்டு அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இதை விட ஈஸியா வந்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஈஸியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாவும் இருக்கும் இந்த வீடியோ. சோ இப்ப இந்த போர்ட்ல போட்டிருக்கிற இந்த மாதிரி சாரி எல்லாம் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஆமாங்க மேடம், முகூர்த்த புடவை மேடம், நான் காமிச்சது உங்களுக்கு முகூர்த்த புடவை தாங்க மேடம். அந்த மாதிரி புடவை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ தான் சொல்றது. 15 to 60,000 வரைக்குமே எடுப்போம். மினிமம் 15,000ல இருந்து 60,000 வரைக்கும் எடுப்போம். ரொம்ப பழசுனா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் மேடம். ஆமாங்க. சோ எவ்வளவு பழசா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து அதிகமாவே வரும். ரொம்ப பழைய சாரி அப்படின்னு நினைப்போம், இங்க அதுக்குதான் வேல்யூ அதிகம். சோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.